3 மணி நேரம் ஒரு இடத்துல அவரால் சும்மா உட்கார முடியும். நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஒரு ஜன்னலை பார்த்துட்டு இப்படி சும்மா இப்படி உட்காந்துருப்பார். ஃபோனை கூட சீட்ட மாட்டார். ஒரு வார்த்தை பேச மாட்டார். யாரால முடியும்? ஒரு துறவையால முடியும். முற்றும் துறந்த முடிவர்லான்னு சொல்லுவீங்க, எல்லாம் பார்த்தது கிடையாது. அவர் காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்காருன்னா அவரோட மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வந்து அவருடைய வெற்றி கிடையாது, அடுத்த எலெக்ஷன் கிடையாது, அடுத்த தேர்தல் வெற்றி அல்ல, அடுத்த தலைமுறையினுடைய வெற்றி. இதை தான் நாங்கள் கிராஸ் ரூட்ஸ்க்கு கொண்டு போகணும்னு நான் நம்புகிறேன். அது இன்னும் அவரோட சுற்றுப்பயணம்லாம் தொடங்கும்ல, அப்போ நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க கிராஸ் ரூட்ஸ் எப்படி இருக்கு. இவ்வளோ நாளாக பத்திரிகையாளர்களை சந்திக்கல, இனிமேலாவது பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா, ஒரு நேர்காணல் தருவாரா அப்படின்ற கேள்விகள் போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சவால் கூட யாரோ போட்டுக்கிட்டாங்கன்னா அதை பார்த்தேன் ரீசெண்டாக. அவர் மட்டும் நேர்காணல் தந்துட்டாருன்னா நீங்கள் மக்களின் தலைவர்னு ஒத்துக்குவீங்களான்னு சொல்லிட்டு டிவிக்கில இருந்து யாரோ பேசினாங்க. அது யாருங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விமர்சனங்கள்லாம் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஆமாங்க, நேர்காணல் தரணும், பத்திரிகையில் சந்திக்கணும், அதுதான் நானும் சொல்கிறேன். கட்டாயமாக அது நடக்கும் ஒரு பர்பஸோட. ஏன் இதே பாட்காஸ்ட்டில் கிருத்திகா கூட அவர் வந்து பேசணும் வேண்டாம்பீங்களா நீங்கள் அவரை சொல்லுவோம் பாருங்க. ஸோ கண்டிப்பாக அது நடக்கணும். அவர் மட்டும் கிடையாது, அரசியலில் 3வது முறையாக பிரதமர் இருக்கிற நரேந்திர மோடி வாரத்துக்கு ஒரு முறை பிரஸ் சந்திக்கிறேனாரு, அதுவும் நடக்கணும். முக்கியமான பிரச்சனைகளின் போது வெளியே வராத துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சந்திக்கணும். ஆணவ படுகொலையை பற்றி எல்லாரும் எங்களே கேட்டீங்க, நான் அதை ரசிக்கிறேன். பொதுச்செயலாளர் பேசியிருக்காரு, நான் பேசுகிறேன். இல்லை விஜய் சார் ஏன் பேசலை, இதே கேள்வியை ப்ரெஸ் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஏன் பேசலை காட்டுங்க, ஒரு அறிக்கையை காட்டுங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஊர்லைன் காட்டுங்க. கனிமொழி மேடம் போனாங்க, இவர் எதாவது பேசினதை காட்டுங்க, அங்கேயும் கேட்கணும். சரி, நீங்களாம் கேட்க மாட்டீங்க, ஏன் கேட்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எதற்காகலாம் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம தலைவர் அவருடைய ஃபீல்டில் இருந்தப்போ சினிமாஸை வந்து பல முறை ப்ரெஸ் சந்திச்சிருக்கார். தனியாக அவர்கிட்ட இப்போவும் ஃபோனில் ஃபேஸ் டைமில் பேசக்கூடிய ப்ரெஸ் மக்கள் இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க. அவரை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். அரசியல் ரீதியாக ப்ரெஸ் மீட் கேட்குறீங்களா, கண்டிப்பாக நடக்கும் என்று நான் வந்து உறுதி கூறுகிறேன். 3 மணி நேரம் ஒரு இடத்துல அவரால் சும்மா உட்கார முடியும். நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஒரு ஜன்னலை பார்த்துட்டு இப்படி சும்மா இப்படி உட்காந்துருப்பார். ஃபோனை கூட சீட்ட மாட்டார். ஒரு வார்த்தை பேச மாட்டார். யாரால முடியும்? ஒரு துறவையால முடியும். முற்றும் துறந்த முடிவர்லான்னு சொல்லுவீங்க, எல்லாம் பார்த்தது கிடையாது. அவர் காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்காருன்னா அவரோட மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வந்து அவருடைய வெற்றி கிடையாது, அடுத்த எலெக்ஷன் கிடையாது, அடுத்த தேர்தல் வெற்றி அல்ல, அடுத்த தலைமுறையினுடைய வெற்றி. இதை தான் நாங்கள் கிராஸ் ரூட்ஸ்க்கு கொண்டு போகணும்னு நான் நம்புகிறேன். அது இன்னும் அவரோட சுற்றுப்பயணம்லாம் தொடங்கும்ல, அப்போ நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க கிராஸ் ரூட்ஸ் எப்படி இருக்கு. இவ்வளோ நாளாக பத்திரிகையாளர்களை சந்திக்கல, இனிமேலாவது பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா, ஒரு நேர்காணல் தருவாரா அப்படின்ற கேள்விகள் போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சவால் கூட யாரோ போட்டுக்கிட்டாங்கன்னா அதை பார்த்தேன் ரீசெண்டாக. அவர் மட்டும் நேர்காணல் தந்துட்டாருன்னா நீங்கள் மக்களின் தலைவர்னு ஒத்துக்குவீங்களான்னு சொல்லிட்டு டிவிக்கில இருந்து யாரோ பேசினாங்க. அது யாருங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விமர்சனங்கள்லாம் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஆமாங்க, நேர்காணல் தரணும், பத்திரிகையில் சந்திக்கணும், அதுதான் நானும் சொல்கிறேன். கட்டாயமாக அது நடக்கும் ஒரு பர்பஸோட. ஏன் இதே பாட்காஸ்ட்டில் கிருத்திகா கூட அவர் வந்து பேசணும் வேண்டாம்பீங்களா நீங்கள் அவரை சொல்லுவோம் பாருங்க. ஸோ கண்டிப்பாக அது நடக்கணும். அவர் மட்டும் கிடையாது, அரசியலில் 3வது முறையாக பிரதமர் இருக்கிற நரேந்திர மோடி வாரத்துக்கு ஒரு முறை பிரஸ் சந்திக்கிறேனாரு, அதுவும் நடக்கணும். முக்கியமான பிரச்சனைகளின் போது வெளியே வராத துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சந்திக்கணும்.